காணிக்கைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. டேனியல் மெல்வின் செலுத்தின கவர் காணிக்கைக்காக, வேலு செலுத்தின கவர் காணிக்கைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். மணி செலுத்தின காணிக்கை, ரூத்தமா செலுத்தின காணிக்கை எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு இந்த காணிக்கைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வருடத்தினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற அந்த காணிக்கையை நீர் பார்த்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். இவைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இதை நீர் தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சபைக்கும் ஊழியத்துக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்த அருமையான பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கூட தொழில், வியாபாரம், ஆண்டவரே அவனுடைய வேலை, வருமானம், அவருடைய ஆண்டவரே போக்குவரத்து, ஆண்டவரே எல்லாவற்றிலையும் நம்முடைய ஆசீர்வாதம் இருந்து இன்னும் அவர்கள் வாழ்க்கையிலே பெருகவும் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கவும், ஆண்டவரே சம்பாத்தியமோ அவனுடைய ஆண்டவரே போக்குவரத்து எல்லாவற்றிலும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறதுக்காக நாம் வேண்டுகிறோம். அதுபோல் உண்டியலில் செலுத்தப்பட்ட அன்பின் காணிக்கைகள் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே முதலாக உண்டியலில் செலுத்தியிருக்க காணிக்கைகள் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். தகப்பனே, உண்டியல் அருகே உட்கார்ந்திருந்து ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஏழை விதவை போட்ட அந்த 2 காசை நீர் எவ்வளோ கவனித்தீரோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போட்ட அந்த காணிக்கையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அந்த காணிக்கையை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீர் பார்த்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். அதை தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சபைக்கு ஊழியத்துக்கும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இவைகளை நீர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வீண் செலவுகள் வராதபடிக்கு, குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க, குழப்பங்களும் ஆண்டவரே மற்ற எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகள் வீட்டில் வராதபடிக்கு, நோய் நொடிகள் வராதபடிக்கு ஆண்டவர் இந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்திக்கப்படத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்க வேணும் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த உண்டியல் காணிக்கையையும் அன்று கவர் காணிக்கை உம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து நாங்கள் பெற்று ஊழியத்தில் பயன்படுத்தி கொள்ள கிருபை தாரும். வந்திருக்கவங்களை எல்லாரையும் தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கரத்தில் கொடுக்குறோம். இதனால் கேட்குற தேவனுடைய வசனங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அவைகளினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு திருப்தியோடு போக நீ கிருபை தாரும். எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தயசு உட்காருவோம். வந்திருக்கவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக தாம்பரத்துலேருந்து செல்வகுமார் அண்ணனோ சுதனோ அவங்க 5 நாட்களுக்கு முன்னே வந்து இங்கே உட்காந்து ஜோமணி வந்திருக்காங்க. அவங்க தான் தேவனுடைய வசனம்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஜபத்தில் இருந்ததுனால நீங்கள் யாராவது நீங்கள் போகும்போது நல்ல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவங்க 5 நாள் தேவசமத்தில் உட்காந்து தான் இங்கே நம்ம ஆலயத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் போகும்போது யாருக்காவது ஜப உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போக முடியும். நீங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இந்த ஆலயத்தை நேசித்து இதில் ஊழியம் செய்யும்படியாக விருப்பப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் சபையாராய் கூடி நம்ம ஒரு நாளும் ஜபத்தில் தாங்குவோம். சரிங்களா? அண்ணனுக்காக, அருமையான சுதனுக்காக, அவருடைய டீமுக்காக நம்ம ஜெபம் பண்ணி ஜபத்தில் தாங்குவோம். அவருடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த வருடத்தில் அப்புறம் இன்றைக்கி அறிவிப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு சாம்பார் இருக்குது, அப்புறம் வினோத் நிஜ அருமையாக அவர் கறி செஞ்சுருக்கான். சரிங்களா? அது என்ன தவா கறி. சரியா? உங்களுக்கு கொடுப்பான். சரிங்களா? நல்லா டேஸ்ட்டாக தரு. சரிங்களா? ஆமாம், அவன் செய்வான் தவா கறி. ஏதோ தவளை கறியும் சாப்பிடுவான் அவன், மக்கள் கொடுக்க மாட்டான். தவா கறியா என்ன அது செஞ்சுருக்கான், எல்லாம் கொடுப்பான். சரிங்களா? அதனால் சந்தோஷமாக சாப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. அப்புறம் இந்த வார ஊழிய நாட்கள் வந்து வெள்ளிக்கிழமை, நான் செவ்வாய்க்கிழமை இருக்க மாட்டேன். சரிங்களா? அதனால் நீங்கள் யாரும் தேட வேண்டாம். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் இருக்க மாட்டேன், புதன்கிழமை இருப்பேன். சரிங்களா? அப்புறம் வெள்ளிக்கிழமை எப்பயும் பொழுது மாலை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவுசெய்து பங்கெடுக்கும்படி மிக அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம 27ஆம் தேதி ஆண்ட்ரூ ஈரோடுலேருந்து வந்து நமக்கு செய்தி கொடுத்தார் இல்லையா, அவர் தான் வர்றார். சரியா? அவரை குறித்து அடுத்த வாரம் சர்வீஸ் அவங்க தான் நடத்துவாங்க. சரிங்களா? அவரை குறித்ததான ஒரு விளக்கத்தை தம்பி சொல்லுவோம். வா வா சொல்லுவா, உனக்கு தான் அவரை பற்றி தெரியும்ப்பா. அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் தம்பி சொல்லுவோம்.
சொன்ன அறிவிப்பை நீங்கள் கேட்டீங்க, எல்லாம் மனசில் வச்சு ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் அவங்க நம்முடைய ஆலயத்தில் அவங்களுடைய செய்தி கொடுப்பாங்க. சரிங்களா? வேறு உங்களுக்கு இந்த ஊழியத்தில் இந்த வருடத்தினுடைய ஊழியங்கள் வந்து அவங்க எப்படி ஜெபம் பண்ணி 5 நாள் காத்திருந்தாங்களோ அதுபோல் நம்மளும் காத்திருந்து இந்த வருடத்தினுடைய ஊழியத்தை நம்ம சிறப்பாக செய்யணும், ஆசீர்வாதமாக நடக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ முயற்சிகள், பிரயாசங்கள். சரிங்களா? அதனால் தயவுசெய்து ஒரு மனமாக இருந்து இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்குறதுக்கான கிருபைகளை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா சேகர்? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல? சரி. எப்போ ஆமாம், முக்கியமான உங்களை இந்த வருஷம் நான் உங்களை டூர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி, எப்பயுமே ஜனவரி 1ஆம் தேதி உங்களை போட்டிங் கூப்பிட்டு போவேன். இந்த வட்டம் வேலைட்டே கேளுங்க, அந்த ஊரில் அனுமதி கிடையாது. சரிங்களா? நல்லா ஒரு நாள் போய் நம்ம தமிழ்நாடு டூரிஸ்ட் இருக்காங்கன்னா போய் சுற்றிட்டு வருவோம். ஆனால் இந்த வட்டம் அவங்களுக்கு நமக்கு அனுமதி கிடையாதுனால அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம், நம்ம 28, 29, 30, 31 4 நாட்கள் நம்ம இந்த மாதத்தினுடைய கடைசியில் நம்ம டூர் போட்டிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் எங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணனுங்களாம் தெரியும். நாசரேத்து, அந்த மெஞ்ஞானபுரம், முதலூர், இப்படி தான் கூட்டு போய் உங்களோட சபைகளை போய் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. கடைசியில் மெஞ்ஞானபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பெரிய ஒரு சபை இருக்குது, சிஎஸ்ஐ சபை. அதில் அன்னைக்கு கோயில் பிரதேசம் இருக்கும், அதில் அசன விருந்து இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட போகிறோம். சரிங்களா? அப்படி போகிற வழியில் உள்ள கன்னியாகுமரியோ நாகர்கோவிலோ இப்படின்னா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்களா? அதனால் அந்த காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு சிலர் எனக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் தான் கடைசி உங்களுக்கு டைம். சரிங்களா? அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அப்படி இல்லைன்னா மற்ற சேர்க்கப்பட மாட்டாது. அதை நீங்கள் கவனமாக யோசித்துக்குங்க. அதனால் நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு என்ன பண்ணிடணும், எத்தனை பேர் வரும் என்னங்கிறத எனக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா தான் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸை நாங்கள் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இலவசம் கிடையாது. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் இலவசம்லாம் கிடையாது. சரிங்களா? சபை வந்து காசு செலவு பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் சபை முடிந்த உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குரிய விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன். காலண்டர் யாராவது வேணும்னா காலண்டர் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆமாம், வாக்குத்தத்தை யாராவது எடுக்கலாம்னா வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் இருந்தால் சபை முடிந்த பிறகு கேளுங்க, உங்களுக்குரிய விளக்கங்களை நான் கொடுப்பேன். இப்பொழுது அண்ணங்கையில் நான் கொடுத்துறேன், செல்வகுமார் அண்ணங்களை கொடுத்துறேன். அவங்க மீதியான பகுதியை நமக்கு நடத்தும். நீ திருவிருந்தார அவங்க அண்ணன் செய்தி முடித்த உடனே உங்களுக்கு திருவிருந்து இருக்குது. கண்டிப்பாக திருவிருந்தில் பங்கெடுத்துட்டு நம்ம கடந்து போகலாம். சரிங்களா? இப்பொழுது அண்ணனுடைய கருத்தில் நான் கொடுத்துட்டேன். Praise the Lord. Praise the Lord. போச்சுடா, மாதத்தில் முதல் வாரமே, வருஷத்தில் முதல் வாரமே வந்துட்டாண்டான்ற மாதிரி இருக்கா? நிறைய கேள்வியாக கேட்பானே. கர்த்தர் நல்லவர். உங்களெல்லாம் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். உண்மையிலே உங்களோட இந்த வருஷத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையை நான் செலவிடுவதை குறித்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு இன்றைக்கி செய்தி எப்படி வேணும்? நல்லா அன்பா தடவி கொடுத்து பூசி முழுகிற மாதிரி வேணுமா, இல்லை நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வருஷத்துக்குள்ளே வருஷப்பரப்புக்குள்ளே நுழையிறப்ப எப்படி போவோம்? வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பழசு கிளசெல்லாம் அடித்து காலி பண்ணி ஓட்டை உடசெல்லாம் எடுத்து போட்டு அப்போ தானே புது வருஷத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பழைய சோறை வச்சுக்கிட்டேவா புது வருஷத்துக்குள்ளே போவோம். அம்புட்டையும் கஞ்சியெல்லாம் கொண்டு போய் கழனி பானையில் ஊற்றிட்டு, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கழனி பானைன்னு, ஏன்னா அப்படியே புத்தம் புதுசாக உள்ளே போகணும். அப்படி தானே? எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? இல்லை பிரதர், எங்களுக்கு பழசே போதும், அந்த இருக்கிறதே வச்சு அந்த இதுலேயே நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோமா? எப்படி, எது வேணும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சா இன்றைக்கி செய்தி. எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? சோத்திரம், அல்லேலூயா. இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. அவர் வச்சு கர்த்தர் நல்லவர். சரி, உங்களுக்கு ஆண்டவர் சூப்பராக ஒரு வசனம் தான் கொடுத்துருக்கார். ஏசாயா 45 அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும்
அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆ, ந- நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? என்ன ஆசீர்வாதம் தெரிஞ்சா கையை புடக்குன்னு தூக்கப்படாது. அதில் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லியிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அந்த முதல் வசனம் 3ஆவது வசனத்தில் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் பேர் சொல்லி கூப்பிடுவா? ஏசப்பாவா? நம்ம இந்த உலகத்தில் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறது யாரு? உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுறது யாரா இருக்கும்? அம்மா அப்பா, அப்படி தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, உனக்கு தாயும் தகப்பனமா நான் இருக்கிறேன்னு உனக்கு தெரியும்படிக்கு என்ன பண்ணுவேனா? 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து. அப்படின்னா என்னது? வெண்கல கதவுனா என்ன? இரும்பு தாழ்வா, சும்மா அவருக்கு பொழுது போலன்னு எழுதி வச்சிருக்கார், அப்படி தானே? வெண்கல கதவுனா என்ன? எங்கே இருக்கும் வெண்கல கதவு? பரலோகத்தில் வெண்கல கதவா? யார் அது? நம்ம வீட்டிலே இருக்குமா? வெண்கல கதவு எங்கே இருக்கும்? உங்களுக்கு தெரியல, நான் சொல்கிறேன். எங்கெல்லாம் பொக்கிஷ சாலை இருக்கோ, அரண்மனையாக இருக்கட்டும் இல்லை கோயிலாக இருக்கட்டும், எங்கெல்லாம் பொக்கிஷ சாலை இருக்கோ அங்கெல்லாம் சாதாரண இரும்பு கதவெல்லாம் போட மாட்டாங்க, மரக்கதவு போட மாட்டாங்க. அதில் என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? வெண்கல கதவு. ஏன்? துரு பிடிக்காது, பூச்சி எரிக்காது. ஏன்னா அது யுக யுகமாக இருக்கும், பல நூற்றாண்டுகளாக அந்த பொக்கிஷ சாலை இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள அந்த அரண்மனையிலேருந்து இந்த பொக்கிஷ சாலையிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் வெண்கல கதவு போட்டிருப்பாங்க. வெண்கல கதவு உடைத்து. அப்படின்னா என்னது? வெண்கல கதவுக்கு பொக்கிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஆசீர்வாதத்தை, இது வரைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை. எனக்கு ஒரு பாட்டு பாரு, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவலை, நீங்கள் வந்து நின்னீங்க, விட்டு கொடுக்கலையே. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆசீர்வாதம். எப்படி? பொக்கிஷ சாலையிலிருந்து, அவர் தமது பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரா? ஆசீர்வதிக்க போகிறார். 2வது, இருப்பு தாழ்பால். ஏன் தெரியுமா? உலகத்திலே ரொம்ப கடினமான உலோகம்னு கருதப்படுகிறது ஒன் ஆஃப் த இரும்பு. எப்போவுமே தாழ்பால் பூட்டெல்லாம் எதில் செய்வாங்க? இரும்பில் தான் செய்வாங்க, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் திறக்கவே முடியாது, இனி இப்படி இந்த வழியில் ஆசீர்வதிக்கவே முடியாதுன்னு பூட்டப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமேன். இரும்பு தாளை முறித்து, அப்புறம் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். இது பத்தாதுன்னு, அந்தகாரம்னா என்னது? இருள். இருள்னா என்ன அர்த்தம்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது என்னது? அறியாததும் எட்டாதுமான. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாத கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆமென். அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது சொல்லுங்க? எதை புதையல போற தேடணும்னு வேதம் சொல்லுது? தெரியலையா? ஞானம். ஞானம் ஞானம் வெள்ளியை தேடுகிறது போல, புதையலை தேடுகிறது போல தேடணுமா? நீதிமொழிகளை போட்டிருக்கு. எதை தேடணுமா?
ஞானத்தை தேடணுமா? ரொம்ப இல்லை நமக்கு. ஆமாவா இல்லையா? இதுக்கு ஆமாவும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாமல் இருக்கும்போதே, நீங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பே, இன்னும் சொல்ல போனால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காரு ஏசப்பா அப்படின்னு சொல்றார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்களாம் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையிலே இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு அப்படியே இந்த வருடம் உண்டாகட்டும். ஆமென். சரி, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போறோம்? என்னதை இப்படி சொல்றீங்க, அமைதியா இருக்கீங்க? பரலோகத்துக்கு போறப்ப எதுக்கு இதெல்லாம்? எல்லாத்தையும் விட்டு விட்டு பரலோகத்துக்கு போறதுக்கா? அவர் கஷ்டப்பட்டு அம்மட்டி கதெல்லாம் நொறுக்கி கொடுத்து எடுத்து வாங்கி விட்டு பொசுக்குன்னு பரலோகம் போயிட்டீங்கன்னா என்னவா? இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி என்ன செய்ய போறீங்க? ஐய, அப்ப வேண்டாமா? வேண்டாமா? வேணுமா? என்ன செய்ய போறீங்க? ஒரு சின்ன பையில ஒரு 10 ரூபா கையில் கொடுத்தா அதை என்னடா செய்ய போறேன்னு கேட்போமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தா ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இந்தா வச்சுக்கோ சும்மாவா அப்படின்னு விட்டுருவாரு? சொல்லுங்க, நீங்க செய்ய போறத சொல்லுங்க. போச்சு. என்ன வாய் சத்தம் மட்டும் கேட்குது, ஆளுக்கு ஓராறீங்க. ஆத்துமாவா ஆதாயமா? சோத்திரம். யார் அது? பிரதர், உண்மையிலே உங்களுக்கு கை கரங்களை தட்டுவோமா உங்களுக்கு? தேவன் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அழிந்து போகிற உலக பொருளினால் உங்கள் நண்பர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. சூப்பரான காரியம். சரி, இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவோமா? கர்த்தர் நல்லவன். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கரெக்டா? ரெண்டாவது, வாங்கி வச்சுட்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம சரியாக இருக்கணும்ல. அதுக்கு நம்ம சரியாக இருக்கணும்ல. இப்போ இந்த 2வது வசனத்தை வாசிங்களேன். 45:2. ஆண்டவர் எடுத்தோடனே பொசுக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார். என்ன பண்ணுவாரா? என்னவா? சத்தமா சொல்லுங்களேன். யாரோட கோணல்களை? அதுல நம்மளோடையும். இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா எனக்கு வேணுமா? அப்போ கோணல் யார் வாழ்க்கையில் இருக்கு? அது மட்டும் நமக்குன்னு போயிருது. யாரோட கோணலை? சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சொல்லலை. அப்படிதானே? எப்படி இருக்கீங்க? கோணலா இருக்கீங்க. இந்த கோணலா இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில காரியத்தை நம்ம வேதத்தின்படி பார்ப்போம். சரியா? நான் கோணலா இருந்தா எப்படி இருப்பேன் செக் பண்ணணும்ல. சும்மா நான் சொல்றதுனால நான் கோணலா இருப்பேன்னு சொல்லிட்டு போறதா? என் வாழ்க்கையில நான் கோணலா இருக்கேனா அப்படிங்கிறத. ஏன்னா அவர் முன்னாடி என்ன போட்டிருக்கு? நான் உனக்கு என்ன போட்டிருக்கு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை. அப்ப அவரை முன்னாடி போக விடணும்ல. போக விடணுமா வேணாமா? சொல்லுங்களேன். போக விடணுமா வேணாமா? அப்ப முன்னாடி போக விட்டா தான் கோணல்லாம் நேராகும். சரியா? நம்ம எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போகக்கூடாது. அவரை முன்னாடி விடணும்னா எப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஆளை விடுவோம்? எனக்கு ப்ராக்டிக்கலாக ஏசப்பாவை பற்றி சொல்லி தான் பழக்கம்.
சரியா? அதனால் நீங்கள் நடைமுறையில் எப்படின்னு சொல்லுங்கள். எப்போ ஒரு ஆள் இப்போ பாஸ்டர் வந்து எங்களை ஒரு ஒரு இடத்துக்கு தங்குற இடத்துக்கு கூப்பிட்டு போனார். எப்போ பாஸ்டர் நாங்கள் முன்னாடி விடுவோம்? ஆ அந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியாதப்ப முன்னாடி வேற ஒன்றும் இல்லை, ட்ரை கிரேப்ஸ் வாய் உடந்து போகுதுன்னு சொல்லி அதனால போட்டிருங்க உலர் திராட்சை. நமக்கு தெரியாத பகுதியில் நம்மளை வழி நடத்துறதுக்கு யாராவது வந்தால் அவங்கள முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போவோம். ஆமாவா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் காலை தோறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை எதுக்கு தேவை? நான் நிற்பதும் இப்போ வரேன் நிர்மூலமாகாது இருப்பதும். எத்தனை பேர் அதிகாலையில் எந்திரிச்சு இந்த கிருபையை தேடுனீங்க? சோத்திரம். இவ்வளோ சபையில் 3 பேர் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. அதுக்கும் அல்லேலூயா சொல்கிறீங்க பாருங்க. சோத்திரம். எப்போ தெரியுமா கிருபை அவரை முன்னாடி போக விடுவோம்? எப்போ தெரியுமா கிருபையை தேடுவோம்? என்னால் ஒன்றும் முடியாதுன்னு என்னோட மண்டைக்கு தெரிஞ்சாதான். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய. யார் சொன்னா? யார் சொன்னா? சொல்லுங்க சத்தமா. அவரே சொன்னதுக்கு அப்புறமும் என்னோட மரமண்டையில் ஏறாம நான் முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடி போய் அடி அம்புட்டு வாங்குறேன். ஆமாவா இல்லையா? பிரச்சனைனா நான் முன்னாடி போகிறேன், சண்டைனா நான் முன்னாடி போகிறேன். என்னையே தான் பேசுகிறான், நான் தான் பதில் சொல்லணும். நான் முன்னாடி போய் உதலாம் இல்லை. எத்தனை முறை செருப்படி பட்டாலும் திருந்த மாட்டேங்க. நான் என்னையே சொல்கிறேன், நீங்களாம் நல்லவங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள், சரியா? யாருக்கெல்லாம் என்னால் ஒன்றும் முடியாதுங்கிற அந்த அக்செப்டன்ஸ் வருதோ, ஐயா என் வழி கோணலும் மாறுமான வழி, நான் போனேன்னா குறுக்க நெடுக்க எங்கிட்டாவது போய் வயக்காட்டுக்குள்ளே வண்டியை விட்டுருவேன் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு முன்னாடி வழி தெரிஞ்ச ஒருத்தருக்கும் பின்னாடி போக ஆரம்பிப்பேன். ஆமாவா இல்லையா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அவரை முன்னாடி போக விடணும். கரெக்டா? அதுக்கு என் வழி கோணுமானான வழின்னு தெரியணும். உலகத்தான் சொல்லுவான் என் வழி தனி வழின்னு. அதான் விளங்காமே போகுது. தனி வழியாக போனால் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊருக்கு அவன் தனித்தனி வழியாக வச்சா விளங்குமா ஊர்? யோசிச்சு பாருங்க. ஒரு ரோடு போட்டு தனியாக வரணும். அது மாதிரி ஒரு ரோட்டில் போட்டு நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கரெக்டாக நடத்தி கொண்டு போகிறாருன்னா அவர் மேல் நம்பிக்கை வச்சு என்ன பண்ணணும்? அவர் முன்னாடி போக விட்டு பின்னாடி வரணும். இதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற அந்த உணர்வு எனக்குள்ளே வரணும். அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஏற்றுக்கொள்ளுதல். எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது? எத்தனை பேருக்கு? அது கை நல்லா தூங்க. எத்தனை பேருக்கு தெரியாது? ஆனால் 3 பேர் மட்டும்தானே அவருக்கு முன்னாடி போக விடுறீங்க. இம்புட்டு சபையில் 3 பேர் மட்டும்தான், ஐயா என்னால் ஒன்றும் முடியாதுயா, காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குது, நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு முன்னாடி போங்க, நீங்கள் முன்னாடி போனால் தான் என் கோணலானவைகள்லாம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விடுறோம்? அதையும் சொல்கிறோம் பாரு. நாங்கள்லாம் விடுவோம் அப்படின்னு சொல்லணும் தைரியமாக. இனிமேல் ஒழுங்காக அவரை முன்னாடி விடலாமா? அப்படி என் வழி தனி வழின்னு இல்லாமல் எனக்கு ஒரு வழியும் தெரியாது, வயக்காட்டுக்குள்ளே விட்டுருவேங்கிற நினப்பு இருந்துச்சுன்னா, நம்ம வழி அப்படி இருக்கா, கோணலான வழிகள் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஏற்றுக்கொண்டா தான் என்னால் அவரை முன்னாடி விட முடியும். கரெக்டா? இப்போ கோணலான வரி எனக்குள்ளே இருக்கா இல்லையான்னு இன்றைக்கி பார்த்துருவோமா? பார்த்து நிரந்தரமா, ஆமாப்பா இதெல்லாம் என் லைஃப்பில் காணப்படுது, ஓகே, இனிமே இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பேசாமல் இது எதுக்குடா வம்பு, யோ காலையில் எந்திரிச்சு யோ முன்னாடி சீக்கிரம் போயா, நான் பின்னாடி வாரேன்ட்டு போயிடணும். ஆமேன்.
ஆனால் பாட்டு செம்மையாக பண்ணுவோம்ல, இயேசுவின் பின்னே போக தூணி, நல்லா பாடுவோம். ஆனால் அவரை பின்னாடி விட்டு நம்ம முன்னாடி போகிறோம். ஆமென். அதுக்கும் ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த கோணலான வழிகளில் போகிறவங்களுக்கு முதல்ல என்ன இருக்குமா? 2 சாமுவேல் ஏசாயா 59:8 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ம் 59:8. ஏன் சிஸ்டர் என்னைய கொஞ்ச நேரத்தில் குழப்பிட்டீங்க. சமாதான ஆ ஆ ஆ இந்த கோணலாக்குறவனுக்கு முதல்ல என்ன இருக்காதா? என்ன இருக்காதா? எழுதுங்க, எழுதிருங்க சீக்கிரம். எழுதி முடிச்சிட்டிங்களா? இந்த கோணலா நடக்கிறவனுக்கு முதல்ல என்ன இருக்காதா? சத்தமா சொல்லுங்க. சமாதானம்னா என்ன? 2 பேர் சண்டை போட்டா, முடியை பிடிச்சி ஆஞ்சு சண்டை போட்டா, நடுவில் நம்ம தலையை போட்டு ஏன் முடியை கொஞ்சம் பிடிச்சு கொண்டு விடுறதா? சமாதானம்னா என்ன? அப்படியா? அதான் சமாதானமா? எப்படி? வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. நான் என்னுடைய சமாதானத்தையே யாருக்கு? உங்களுக்கு. ஒருவனும் அதை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்தேன். நீங்கள் 2 பேர் சண்டை போட்டா நடுவில் பூந்து விலக்கி விடணுங்கிறீங்க. இது சமாதானமா? இது சமாதானமா? நமக்கு சமாதானம்னா என்னன்னு தெரியல. உன் பக்கத்தில், உன் வலது பக்கத்தில் உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கனுக்கு வரும். அப்புறம் அடுத்த வசனம் அதைத்தான் சொல்லியாச்சு. அடுத்த வசனம் 91 வசனத்தை எடுங்க. 91 சங்கீதத்தை எடுங்க. அது பூரா சொல்ல வேணாம். அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் சமாதானமாக இருந்தோம்? ஒரு இருமல் வந்தோடனே எத்தனை பேருக்கு சமாதானம் இருந்துச்சு? எத்தனை பேருக்கு? என்ன கையை தூக்கலை? பக்கத்து வீட்டில் காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஏன் சமாதானம் கெட்டு? ஆனால் வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில். அது எப்படிங்க முடியும்? அதுதான் சமாதானம். சமாதானம் என்ன தெரியுமா? நான் என் கர்த்தரில் கரத்தில் இருக்கிறபடியால் அவரை தாண்டி எனக்கு ஒரு கேடும் வராது. ஒரு அம்மா ஒரு ஆற்றை கடந்து போகிறாங்க. கையில் ஒரு கை குழந்தை, தண்ணி கூடிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த அம்மா கழுத்தளவு தண்ணி இருக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தைய மேலே தூக்கி பிடிச்சிட்டு போகிறாங்க. இது ஒரு ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி ஆஃப் த இயர்னு போட்டிருக்காங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதில் அந்த பிள்ளை அழகாக சிரிச்சுக்கிட்டே கையை இப்படி கீழே போட்டு தண்ணியில் இப்படியே கையை நீட்டிக்கிட்டே வருது. அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது? பயம் இருக்கா? கலக்கம் இருக்கா? வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதாங்க சமாதானம். அவன் பயம் இல்லாமல் தங்கி வாசம் பண்ணுவான். எந்த சூழ்நிலையும் உங்களை கலக்கமடையவே வைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்தவே முடியாது. இது என்ன நடந்தாலும். சூப்பராக ஒரு அருமையான ஒரு பாடல் கூட இருக்குல்ல, என்னதான் நானா என்ன என் மீட்பர் இருக்கிறா, தொடர்ந்து பயணம் செய்வே, துணையாளர் முன் செல்கிறார்.
அவர் பிள்ளை வந்து செத்து போயிட்டார் சனிக்கிழமை நைட்டு. அந்த பாட்டு பாடினவர் அதில் சொல்லியிருப்பார். லூக்காஸ் சேகர்னு ஒரு ஒரு ஊழியக்காரர். சனிக்கிழமை நைட்டு என்ன பையாச்சு, பிள்ளை செத்து போயாச்சு. அவனை கொண்டு வர அங்கேருந்து எடுத்துகிட்டு வர காசு இல்லை. மறுநாள் காலையில் தான் காசு எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் ஆராதனை. இப்போ ஆராதனைக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. ஆராதனையை முடிச்சுட்டு காசு சேர்ந்தோடனே எடுத்துகிட்டு வந்து பிள்ளையோட சரீரத்தை வீட்டு வாசலில் வச்சுட்டு தேவன் அவர் கொடுத்த பாடலாம் அது. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் இருக்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வே, துணையாளர் முன் செல்கிறார். முடியுமா? சமாதானம் இருக்குமா? இதுதான் தேவனுடைய சமாதானம். ஆமேன். இதுதான் தேவனுடைய சமாதானம். இது வந்து நம்ம அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். எனக்கு 5 வயசில் ஒரு பாப்பா இருக்கா. நான் அனுபவித்ததை சொல்கிறனால சொல்கிறேன். இப்போ கடந்த முறை நான் திண்டுக்கலுக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ போய் அங்கே இருக்கிறப்ப கன்வென்ஷன் தொடங்குறதுக்கு கரெக்டாக முன்னாடி பாப்பாவுக்கு ரொம்ப முடியல, ஐசியூவில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு என்கிட்ட வீடியோ காலில், அப்பா பயமாக இருக்குப்பா நீங்கள் வாங்கப்பான்னு கூப்பிட்றா. இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே உடனே நமக்கு தான் பிளுக்குன்னு அப்படியே கண்ணெலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். ஆமேன். எனக்கு இந்த உணர்வு வந்த உடனே எனக்கு பாப்பாவை பற்றி நினைப்பே இல்லை. 10 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தான் பார்த்தேன். ஆமேன். அவன் ஆஸ்பத்திரியில் இல்லை, வீட்டுக்கு வந்துட்டான். ஆமேன். நமக்கு ஒருத்தர் இருக்காருங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு. போதும், டைம் இல்லை, பாட்டை நிறுத்திடுவோம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமேன். அவர் நம்ம கூட இருக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும்? என்ன காசு இல்லைனாலும் சமாதானம். சில பேருக்கு காசு இல்லைன்னா என்ன ஆகும்? வவ்வுன்றுவாங்க. அப்படி தானே? 1ஆம் தேதி நல்லா இருப்பாங்க, 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குணம் மாறும். அப்படி தானே? 1ஆம் தேதி எனக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்கலைன்னா, இல்லைம்மா 1 கிலோ தக்காளியும் வெங்காயமும் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்குறவர் 20ஆம் தேதி ஒரு 100 மிளகு 100 பச்சை மிளகாய் வாங்கினா கொண்டு விடுவேன், கருவேப்பிலை கொத்தமல்லி கூட வாங்கி தருவேன். ஏன்னா காசுனால. அது மாதிரி ஆளும் பேரும் இருந்தால் சில பேருக்கு சமாதானமாக இருக்கும், தனியாக இருந்தால் இருக்காது, தைரியம் இருக்காது. இப்படி எத்தனையோ விதத்தில் நமக்கு என்ன இருக்குது? சமாதான குறைச்சல் இருக்குமானால் நம்ம எப்படி இருக்கோம்னு அர்த்தம்? கோணலான பாதையில் போகிறோன்னு அர்த்தம். ஆமேன். சோதனம். 2வது பாயிண்ட். யாராவது நீதிமொழிகள் 5:3-6 பாருங்க. நீதிமொழிகள் 5வது அதிகாரத்தில் 3லிருந்து 6 வரைக்கும். வாசிங்க. அதான். ஆ 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 முக்கியமான காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் கோணல் மாணல் இருந்தால் நீங்கள் எடுத்த முடிவில் நிற்க மாட்டீங்க. அவள் எப்படி இருக்கான்? கால்கள் மாறி மாறி. அவனா என்ன அர்த்தம்? சொன்ன பேச்சில் நிற்க மாட்டோம். என்னது? நம்ம ஒரு முடிவெடுத்து அதில் மாறி 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 இவன் நீ என்ன மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்க, மாற்றி மாற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவாங்களா? நேற்று ஒன்று சொன்ன, இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், நாளைக்கு ஒன்று சொல்லுவோம் போலையே அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் ஏதாவது சொல்லலாமா? என்ன சொல்லுவோம்? பாஸ்டர், வெள்ளிக்கிழமை நீங்கள் ஊழியத்தை கூப்பிட்ருக்கீங்க,
கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்துடுவோம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு போயிட்டு அப்புறமேட்டு பாஸ்டர் எனக்கு முடியலை, எங்கள் வீட்டு நாய் செத்து போச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க பாதை கோணலாக இருக்குன்னு அர்த்தம். என்னவா இருக்கு? கோணலாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? தன் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் வாக்கு தவறாமல் இருப்பவனே கர்த்தருடைய பர்வதத்திலே ஏற முடியும். ஆமாவா இல்லையா? ஸோ முழு இரவு ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் வர்றவங்கெல்லாம் கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்கிட்டு கடைசியில் இல்லை பாஸ்டர் எனக்கு தூக்கம் வருது, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டால் அதுக்கு பேர் என்ன? உங்கள் பாதை எப்படி இருக்குன்னு அர்த்தம்? நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஆமேன். ஏன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியாது. சரி, நம்ம வேமா போமா. அடுத்து சங்கீதம் 125:5 வாசிங்க. இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா அக்கிரமம் இருக்குமா? அக்கிரமம்னா தெரியுமா? அக்கிரமம்னா தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேனா? அக்கிரமம்னா என்னது? அக்கிரமம்னா என்னன்னா அக்கிரமம் சார். நான் அக்கிரமம்னு சொல்லணும்னோ அது அக்கிரமம்னு மாற்றி சொன்னாங்க சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். அக்கிரமம் தானே இருக்கு. ஆமாம், அக்கிரமம் தான் இருக்கு. ஆமாம், இது பெரிய அக்கிரமமாக இருக்கு. அக்கிரமம்னா என்ன? அநியாயம். அப்புறம் அநியாயம் தான் பேர் இருக்கு. அது எதுக்கு அக்கிரமம் சொல்கிறோம்? கிரமம்னு ஒன்று இருக்கா? ஒழுங்கும் கிரமம்னு ஒன்று இருக்கா? கிரமம்னா என்ன? ஒரு ஒழுங்காக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இந்த கிரமத்துக்கு மாறுறது எல்லாமே அக்கிரமம். காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது ஒரு கிரமம். மிச்சத்தை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களா சொல்லிக்கிங்க. என்ன? நேரத்துக்கு சாப்பிட்றது ஒரு கிரமம். சாப்பிடலைன்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் ஆலயத்தை சொல்லுங்க. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தானா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மெல்லாம் தேவனுடைய ஆலயம். இந்த வசியை இந்த வயிற்றில் பசியை உண்டு பண்ணி அல்சராக்கி அப்படியே வயிற்ற வழியில் கடந்தா இதில் ஒரு கெடுத்து போட்டோம்னா, வயிற்றை கெடுத்து போட்டோம்னா யார் நம்மளை கெடுத்து போடுவா? பார்த்துக்குங்க. அது வசனமாக அது போதும் சார். அது சாபத்தை திருப்பி தலையில் தூக்கி போட்டுக்கிறீங்களே. இந்த கிரமம் மாறுவது எல்லாமே அக்கிரமம். சரியா? எதெல்லாம் கிரமமாக இருக்கணும்? பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறது ஒரு கிறிஸ்தவனோட கிரமமான வாழ்க்கையின் முக்கியமான அங்கம். பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருந்தோம்னா சொல்லுங்களேன், சொல்லுங்க. என்னது? போன வருஷம் எல்லா நாளும் நான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா. அப்படியே 4, 3, 4 தான் வருது. இது ஒரு கிரமம். இதை மீறுறது என்னது? அப்போ எனக்குள்ள அக்கிரமம் இருந்தால் நான் எப்படி எந்த பாதையில் போகிறேன்னு அர்த்தம்? கோணலான பாதையில் போகிறேன்னு அர்த்தம். சரியா? அடுத்து நீதிமொழிகள் 21:8. நீதிமொழிகள் 21:8. யாரு? நம்ம கம்யூனியன் எடுக்கிறப்ப ஐயா சொல்லுவார்ல, நம்மை நாமே நிதானித்தறிந்தால். கொட்டாவியும் சேர்ந்து வந்துருச்சு. ஆமென். நம்மை நாமே நிதானித்திருந்தால் இருக்க போட மாட்டோம். கர்த்தர் நல்லவர். நம்ம மேலே நம்ம குற்றம் சாத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கா?
லூசுத்தனம் பண்ணிட்டேன், முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தன்னைத்தானே குற்றப்படுத்தி, இதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு நான் தான் காரணம். இந்த நான் தான் காரணம் நான் தான் காரணம் சொல்கிற கோஷ்டிலாம் என்ன ஆகும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஏதாவது நீங்கள் நல்ல வீட்டில் யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அடுத்து அவங்க என்ன ஆங்கிளில் மாறுவாங்க? சொல்லுவான், சொல்லு 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 சொல்லு. எதனாலும் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்கிறவங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இருக்காது, வாழ்க்கையே விரக்தியாக இருக்கும். எண்ணத்தை என்னவா எந்திரிச்சு குளிச்சு எண்ணத்தை குளிச்சுப்பா, லீவ் விட்டால் குளியலுக்கும் லீவ் விட்டுருவாங்க. இப்படி நிறைய அவங்களுக்குள்ள காலைல எந்திரிக்க சொன்னால் போங்க எந்திரிக்க, சீக்கிரம் போங்க, என்ன இதெல்லாம் பண்ணால் ஆமாம், இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் தன்னைத்தானே குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த தன்னைத்தானே குற்றப்படுத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யார் தன்னைத்தானே குற்றப்படுத்தி கொள்வாங்க சொல்லுங்கள்? வேதத்தில் ஒருத்தன் தன்னைத்தானே குற்றப்படுத்தினான், யூதாஸ் காரியத். சரியா? குற்றமில்லாத ரத்தத்தை. ஆனால் இன்னொருத்தன் பண்ணான், மறுதளிச்சுட்டு பின்வாங்கி மீன் பிடிக்க போயிட்டான். அவன் ஆண்டு கொண்டா செத்தான். ஆனால் இவன் மட்டும் ஏன் ஆண்டு கொண்டு சாகணும்? இந்த தன்னைத்தானே குற்றப்படுத்துகிற ஆவி நமக்குள்ள வந்துச்சுன்னா நான் தான் காரணம், நான் தான். இந்த சுய பரிதாபம். என்னது? சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபம் இருக்கிறவங்க எல்லாரும் மற்றவங்கிட்ட இருந்து அனுதாபத்தை எதிர்பார்ப்பாங்க. சரி, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், கொஞ்சமாவது உனக்கு ஈவிரக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம்? சுய பரிதாபத்தில் இருக்கேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட அனுதாபத்தை எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம். அப்படி அனுதாபத்தை எதிர்பார்த்தா நான் என்ன அர்த்தம்? என்ன நானே குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். என்ன நானே குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்குள்ள கோணலான வழிகள் இருக்குன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவன். வேகமாக போகும். அடுத்து உபாகமம் 32:5. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள். இந்த மாறுபாடான கோணல் மாணலாக இருக்கிறவங்க தங்களை தாங்களே கெடுத்துக்குவாங்க. இங்கே யாராவது நம்மளை நாமளே கெடுத்துக்கிறோமா சொல்லுங்க? யாராவது? இப்போ நான் திருப்பி இதே கேள்வி கேட்பேன். யாரும் கை தூக்கலை பார்த்துக்குங்க. என்ன இதே மாதிரி கை தூக்காமல் இருந்திருக்கணும். தூக்குனீங்கன்னா பார்த்துக்குங்க. தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்றதுனா என்ன? நம்ம சிந்தையை கெடுக்கிறது. கரெக்டா? டிவி சீரியல் அம்புட்டும் நல்லதாக காட்டுறாங்கல்ல, குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று இந்த சீரியலை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். துரோகம் பண்ணாமல் இருப்பது எப்படி என்று இந்த சீரியலை பார்த்து கற்றுக்கொண்டேன். கணவனும் மனைவியும் பிரியாமல் இருப்பது எப்படி என்று இந்த சீரியலை, மாமியாருடன் சண்டை சேராமல் இருப்பது எப்படி என்று, ஒருவருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது எப்படி என்று, புரணி பேசுவது எப்படி என்று, புரணி பேசாமல் இருப்பது எப்படி என்று இந்த சீரியலை பார்த்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிற ஏதாவது ஒரு சீரியல் சொல்லுங்களேன். என்னங்க கை தூக்கலையா? ஓகே, இப்போ அடுத்து திருப்பி கேட்குறேன். இப்படிப்பட்ட சீரியலை பார்க்கிறதுனால் நான் என்னை நானே இன்னும் நன்றாக வளர்த்து கொள்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? இப்படிப்பட்ட சீரியலை பார்ப்பதனால் என் கண்ணு கெட்டு, மூளை கெட்டு, புத்தி கெட்டு, மனசு கெட்டு. ஆமாம் இல்லை, அதே மாதிரி தானே இங்கேயும் நடக்குது, இவ அப்படித்தான் நடக்கிறாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு, புருஷன் மேலே சந்தேகப்பட்டு, பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு வீணாக போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். அதுக்கும் தூக்க மாட்டீங்க. ஸோ இங்கே யாருமே பாஸ்டர் யாருமே சீரியல் பார்க்க மாட்டாங்க. தேவ சமூகத்தில் போய் சொன்னால் அனனியா சப்பீராலே நினைத்து கொள்ளுங்கள். சூப்பர், அல்லேலூயா. யாரும் பார்க்க மாட்டீங்க. என்ன
யாருன்னு தெரியாதுன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆமாம், ஒரு 4 பேர் தான் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. மிச்ச பேர் சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. இந்த தங்களை தாங்களே கெடுத்து கொள்கிறது, இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது, பேசுறது, அப்புறம் சிகரெட்டு குடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் என்னது? நமக்கு நாமளே கெடுத்து கொள்கிறது. தேவையில்லாத காட்சிகளை மொபைலில் பார்க்கறது. சீரியல் பார்க்க மாட்டாங்க, ஆனால் பிட்டு பிட்டா படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருவாங்க. ஆமேனா? இயேசுவே, நான் ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஒரு அல்லையா ஐயா, உங்கள் நிலைமையே வேறையா. உங்களை மாதிரி நாங்கள்லாம் இருந்துட்டோன்னு வைங்களேன், பரலோகத்துக்கு இம்மீடியட்டாக ஆண்டவர் தூக்கிடுவா. டே, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாண்டான்னு. என்னது சீரியல் பார்க்க மாட்டேன், ஷார்ட்ஸ் பார்ப்பீங்களா? ஷார்ட்ஸ்னா அது தெரியாது. அதுவும் நீங்கள் 4 பேர் வேற ரகம் போங்க பாஸ்டர், பரலோகத்துக்கு பெர்மனன்ட் டிக்கெட் போட்டு கொடுத்துடலாம். என்ன, தங்களை நாமே கெடுத்துக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் எனக்குள்ளே என்ன இருக்குது? கோணலான வழிகள் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம், நியாயாதிபதிகள் 14:8 எடுத்து வாசிங்களேன். 14:8. ஓகே, போதும். அவனுக்கு ஒரு விரதம் இருந்துச்சு. சிம்சோனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சிம்சோன் யார்? நஸ்ரேயன் சொல்லப்படுற விரதம் உள்ள ஒரு மனுஷன். ஆண்டவரே, கர்த்தருடைய தூதனானவரே மனோவாக்கு வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் தலையில் கத்தி படக்கூடாது, அவன் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை பழம் சாப்பிடக்கூடாது, திராட்சை பழம் அடைய சாப்பிடக்கூடாது, தீட்டானதை ஒன்றையும் தொடக்கூடாது, செத்தது பக்கத்தில் போகக்கூடாது, செத்ததை பார்க்கக்கூடாது, செத்ததை தொடக்கூடாது, இப்படின்னு ஏகப்பட்ட காரியத்தில் அவன் நஸ்ரேனாக கர்த்தர் அவனை உண்டாகும். ஏன்னா இஸ்ரவேலனுடைய ரட்சிப்பிற்காக கர்த்தருடைய ஆவி அவன் மேலே பலமாக வந்தனால என்ன பண்ணானா, கழுதையோட பச்சை தாடை எலும்பு எடுத்து 3000 பெலிஸ்தர தாடை எலும்புலே அடித்து 3000 பேரை கொண்டிருக்கான். அப்போ எப்படிப்பட்ட பலசாலியாக இருப்பான்னு பாருங்க. அப்படிப்பட்ட பெரிய பலசாலி அவன் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தனக்கு தன் மீது வைக்கப்பட்ட இந்த அபிஷேகத்திலிருந்து வழி விலகி போனனால கடைசியில் கண்கள் பிடுங்கப்பட்டு ரொம்ப கேவலமான ஒரு மரணத்தை சந்திச்சான். அவனுடைய விழுகை எப்போ ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த வழி விலகி போனனால. இன்னைக்கு எனக்கு என் மேலே கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நான் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்றேன்னா, அந்த அபிஷேகத்திலிருந்து விலகி போகிறேன்னா, எனக்கு ஜெபிக்கிற அபிஷேகம் கொடுத்துருப்பார், தீர்க்க தரிசன அபிஷேகம் கொடுத்துருப்பார், என்னென்ன காரியங்களோ ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதை விட்டு நான் விலகி உலகத்துக்கு மேராய், இன்னும் நல்லா சொல்லப்போனால் அந்த அபிஷேகத்தை இழப்பதற்கு நேராய் ஆண்டவர் சொல்லியிருப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா, அங்கெல்லாம் போகாதப்பா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சிங்கத்தின் செத்து போய் கிடந்த அந்த சிங்கத்துக்கிட்ட போகும்படியா தன்னுடைய வழியை விட்டு விலகி போனான். இந்த கோணலான வழி அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை அவனை விட்டு தூக்கிடுச்சு. இன்னைக்கு நம்ம இந்த தேனை பற்றி ஒரு காரியம் இருக்குது தெரியுமா? என்னது? திருப்தி அடைந்தவன் தேன். ஏன்னா தேன் வந்து திகட்டவே திகட்டாது. சரியா? தேனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? திகட்டவே திகட்டாது. சர்க்கரை அள்ளி போடுங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இனிப்பு எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றோமோ அவ்வளோ திகட்டும். ஆனால் தேன் மட்டும் திகட்டவே திகட்டாது. அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதித்து போடுவானா, திகட்டாத தேன் கூட. அதுபோல்
இன்னைக்கு இந்த உலகத்தில் திகட்டாது எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம். செல்போனா? சோத்திரம் சிஸ்டர், அல்லேலூயா. செல்போனை பார்த்து யாருமே போதும் இதோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேன். சிஸ்டரோட வருத்தம் பயங்கரம். அவங்களுக்காக ஜெபிப்போம் சிஸ்டர். வேற பணம். எங்க யாராவது எனக்கு இப்ப இருக்கிறது போதும் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னாடி கை நீட்டி சொல்ல முடியுமா? என்ன சொல்ல வேகமா சொல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க வாட்டுக்கு கையை தூக்க சொல்லிடாதீங்க. திருப்தி அடையாத இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தேன் என்ன தெரியுமா? பணம். சரியா? இந்த பணத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை விட்டு வழி விலகி, கர்த்தர் உங்களை எடுக்கிற இடத்துல இருந்து வழி விலகி, கர்த்தர் உங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு வழி விலகி, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு போனாலும் அவன் யாருக்கு தெரியாம தான் போனான். தாய் தகப்பனுக்கு தெரியலையா? பாஸ்டரியாக்கு என்ன தெரியும்? நம்ம சும்மா போவோம், அங்கே போய் அதை 2 வாங்கிட்டு வந்துடுவோம், என்ன இருக்கு அப்படின்னு பணத்துக்காக, திகட்டாத பணத்துக்காக வழி விலகி நீ போனேன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா. அப்புறம் அம்போதான் காத்துக்கொள் காத்துக்கொள். பாட்டெல்லாம் வக்கனையா பாடுறோம், ஆனால் வாழ்க்கை தான் அப்படி இருக்கணும். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லலை. கர்த்தர் நல்ல, நான் என்னை நானே சொல்லிக்கிறேன். ஸோ பணத்துக்கு பின்னாடி நம்ம போக ஆரம்பித்தோன்னா நம்ம வழி எப்படி இருக்கான்? அடுத்து லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம். 30. எங்க இருந்து எங்க போனா? என்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி போறோமோ, எருசலேம்ங்கிறது தேவனுடைய சமூகம், எரிகோங்கிறது உலகம். என்றைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி போறோமோ அன்னைக்கு நமக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாது. என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. கல்லர் கையில் அகப்பட்டு வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க, காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனாங்க. இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆண்டவர் சித்தமானா இன்னொரு நாள் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறனால, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி உலகத்தின் மார்க்கமாய் நீங்கள் போகிறீங்க. உங்களுக்கு உங்கள் பார்வை போகுது. சண்டே இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, ஆனால் அதை விட முக்கியமாக அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போகணும், அவங்க வீட்டுக்கு போகணும், எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, அந்த நிகழ்ச்சி இருக்குது, இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி போவீர்களானால் உங்கள் வழி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? கோணலானவைகளாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி கோணலா இருந்தா இந்த ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது. கோணலா இருந்தா 3 நாளில் ஒரு ஆசீர்வாதம் போட்டிருக்குல்ல. என்ன போட்டிருக்கு? வெண்கல கதவை உடைத்து, இரும்பு தாளை முறித்து, அந்தகாரத்தின் பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதம் வேணும்னா என் பாதை எப்படி இருக்கணும்? செவ்வையா இருக்கணும். செவ்வையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சரியா இருக்கணும். எப்படி எப்படி நம்ம சரியா இருக்க முடியுமா? நம்ம வாட்டுக்கு போனாலும் அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தான் போகும். என்ன பண்ணலாம்? ஜபம் தான் நம்ம டெய்லி பண்றோமே. அதிகாலையில் ஆண்டவரை தேடணும், கிருபையை சார்ந்து கொள்ளணும். ஆமேன். எதை சார்ந்து கொள்ளணும்? இந்த கிருபையை சார்ந்து கொண்டோமானால், அழகா பாடணும்ல, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. அதில் ரொம்ப அழகா ஒரு வரி வரும். நான்லாம் அந்த வழியை மாறுறப்ப உம்முடைய கிருபைனா
வழி விலகி போகாதபடி பாதுகாத்தது. பாட்டை பாடுறப்ப நம்ம அர்த்தத்தை புரிஞ்சு அது வரிகளை என்ன அர்த்தம்டான்னு பார்த்து பாடுவோம். சரியா? ஸோ இன்றைக்கு நான் கிருபையை சார்ந்து கொள்வேனானால், உங்கள் வழி கோணலான வழியாக இல்லாமல் நேராக்கும்படி அவரை உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி விடணும்னா அதிகாலையில் அவரை தேடுங்க. அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அப்போ இந்த பொக்கிஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷத்தில் முதல் வாரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் ஆவலாக இருக்கார். அதற்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற கோணலானவைகளை நேராக்க நீங்கள் முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சினிமா பார்க்காம இருக்க முடியாது, சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியாது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், பார்வைகள், ஒரு மெசேஜ், அப்படிப்பட்ட தொடர்புகள் இல்லாமல் இருக்க முடியாது. ட்ரையே பண்ண முடியவே முடியாது. ஒரே ஒரு வேலை பண்ணும், அதிகாலையில் முழங்கால போட்டு, ஆண்டவரே என்னால் முடியல, ஆண்டவரே என்னால் இது முடியாது அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. அவர் உங்களுக்காய் வந்து நிற்பார். உங்களால் முடியாதுன்னா அவர் சிலுவையில் உங்கள் பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் சுமந்து தீர்த்தார். ஆமேன். அவருக்கு தெரியும் என் பிள்ளையால் முடியாது, தனிமையாக முடியாது, நான் இருக்கிறேன், என்னை நோக்கி பாரு. அவர் சொல்கிற காரியம் தான். என்றைக்கு நீங்கள் அதிகாலையில் அவரை தேட ஆரம்பிப்பீங்களோ அன்றைக்கு அவர் கிருபையை பெற்றுக்கொள்வீங்க. என்றைக்கு அவர் கிருபையை பெற்றுக்கொள்வீர்களோ அப்பொழுது உங்கள் கோணல் ஆனவைகள் நேராக்கும்படியாய் இதோ சேனைகளின் கர்த்தர் முன்னே நடக்க ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அவர் முன்னே நடக்கும் பொழுது, அவர் முன்னாடி நம்ம கோணலானவைகளை நேராக்கும்படியாய் முன்னாக நடந்து சென்றால் என்றால், வெண்கல கதவுகளையும் இரும்பு தாள்களையும் முறித்து உங்களுக்கு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளிப்பிடத்தின் புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த வருஷம் உங்களுக்கு இல்லாமல் போகணும். நான் சொல்றது புரியுதா? இது இல்லை அது இல்லைன்னு சொல்ற இல்லாமை இல்லாமல் போகும். ஆமேன். அவர் உங்களுக்கு முன்னாடி விட்டு வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? எஸ் மைட்டி லார்ட். அப்படியே கண்களை மூடுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி. எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி. ஆமென். ஆண்டவரே உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற கோணல் மாணல்களை செவ்வையாக்கும்படி இதோ நீர் எனக்கு முன்பாக கடந்து போவீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எனக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். இதோ என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு அவங்க சொன்னது போல, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் நாங்க இதை விட்டு கடந்து போக மாட்டோம்னு சொன்னது போல, ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்றோம், ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு முன்பாக போகாவிட்டால் நாங்க அந்த நாளில் கடக்க போவதில்லை. ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்வீராக. இதோ எங்களை விட்டு கொடுக்கிறோம். இனி நாங்களா எந்த முடிவு எடுக்க போறதில்ல. எங்களுக்கு முன்பாக செல்லுகிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராகிய தேவன் நீரே 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 நீர் மாத்திரமே எல்லா முடிவுகளையும் எடுப்பீராக. கிருபைக்குள்ள மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாம். இந்த கடைசி சபத்தை அருமையான டேவிட் ராஜ் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிற்பாடுத்துட்டு வந்து போகலாம். டேவிட் ராஜ் வாங்க, சீக்கிரம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தை பிடித்து கொண்டு
உலகில் ஒளியாய் பிரவேசிப்போ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. உணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற ஜனங்களாய் வாழ்ந்திடுவோ. உணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற ஜனங்களாய் வாழ்ந்திடுவோ. ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு உலகில் ஒளியாய் பிரவேசிப்போ. ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு உலகில் ஒளியாய் பிரவேசிப்போ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளாக நாங்கள் மாறுபாடான வழி விட்டு விலகினால், கோலனால வழிகளை விட்டு விலகினால் நலமா இருக்குமே. ஜீவ வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் சுடராய் எழும்பி பிரகாசிக்க என் தகப்பனாக இயேசு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வார்த்தை கொண்டு வந்து நம்முடைய தேவதாசனை ஆசீர்வதிக்க முடியாய் 1000-10,000 இடங்களை கொண்டு நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள் ஒருவர் விட்டு விலகாதபடிக்கு சத்தியத்தை அறிவிர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ வார்த்தைகள் பிடித்து கொண்டு நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல, உலகத்தில் ஒளியாய் எழுப்பி பிரகாசிக்க என் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு விரோதமாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதி சக்திகளையும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் ஆவிகளின் அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, இந்த 2025 ஒரு மாற்றத்தை காண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளையில ஆண்டவரே, இப்படி அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தயவுசெய்து உங்களுக்கு நம்முடைய சபை மெம்பர்ஸ் வந்து அந்த சேரை ரிமூவ் பண்ணும்போது சத்தம் வரக்கூடாது. அப்படியே இருக்கிற இடத்துல இருங்க. உங்களுக்கு எல்லா வழிகளையும் உங்களுக்கு திறந்து கொடுப்பாங்க. அதனால் சத்தம் இருக்கக்கூடாது. தயவுசெய்து பயத்தோடு பக்தியோடு நாம் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். தயவுசெய்து பெண்கள் பகுதிக்கு ஐஸ்வர்யாவும், ஆண்கள் பகுதிக்கு வேலை இருப்பாங்க. திருவிழந்து கொடுக்குற அருமையான பிள்ளைங்க முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை எப்படி ஜெபம் பண்ண கொயர் பிள்ளைங்க உங்களுடைய பகுதியில் போய் பாட்டுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. நான் கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தில் நான் ஜெபிக்க போகிறோம். பேசக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பேசக்கூடாது. எந்த சத்தம் வரக்கூடாது. சேருடைய சத்தம் கூட வரக்கூடாது. வாலண்டியர்ஸு சொல்கிறேன், சேர் கூட எடுக்கிற சத்தம் வரக்கூடாது. அப்படி நீங்கள் பயத்தோடு இந்த நேரத்தை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணும்படி மிக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் பகுதிக்கு ஐஸ்வர்யா போங்க, ஆண்கள் பகுதிக்கு வேல் போங்க. உங்களுடைய லைனை கிளியர் பண்ணுங்கள். எந்த இது இல்லாமல், எந்த அசம்பேதம் இல்லாமல் கிளியராக அது சரி பண்ணுங்கள். நம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நானுடைய செய்தியை மனதில் வைத்து நீங்கள் கோணலாக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நேராக விரும்புகிறேன், இந்த பரிசுத்த பந்தியின் மூலியமாக என்னை நேராக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கோணலாளவைகளை நேராக்கி ஆசீர்வாதமான ஒரு பாதையில் நடத்த அவர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே யாவர் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக கொஞ்சம் நேரம் மனஸ்தாபப்படுங்க. அப்படியே நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் மனசை அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே கொடுங்க. ஏன் நான் குறையாக வந்திருக்கேன், நான் பாவம் செஞ்சு வந்திருக்கேன், நான் குற்றவாளியாக வந்திருக்கேன், என் கண்ணு சரியில்லை, என் கையு சரியில்லை, என் இருதயம் சரியில்லை, என் நினைவும் சரியில்லை, என் பார்வை சரியில்லை. ஆண்டோட சொல்லுங்க. இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஆண்டவர் அதை பார்ப்பார். ஆமே, நான் நல்லா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்கள் சரீரம் நல்லா இருக்கு, அதில் எந்த குறையும் இல்லை. உங்கள் கண்ணு சரியில்லை, உங்களுடைய காதுக்கு சரியில்லை, உங்களுடைய நாக்கு சரியில்லை, உங்களுடைய இருதயம் சரியில்லை. ஓ, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஆண்டவர் அதை பார்க்குறாரு இல்லையா? நம்முடைய சரீரத்தில் அவயங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார். இந்த நாளில் ஒரு விடுதலையை நம்மளுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால் தயவுசெய்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா தான்
அவனுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான் பைபிள் போட்டிருக்குது.